வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு ரெசிபி செய்கிறோம். சிறுகீரை துவையல். இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்துட்டு அவங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஒரு கட்டு சிறுகீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்ச பிறகு ஒரு வெங்காயம், பூண்டு ஒரு கைப்பிடி, பச்சை மிளகாய் 3, புளி, தக்காளி ஒரு பெரிய சைஸு, எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கிட்டு அப்புறம் பெரிய சைஸ் வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி புளி, உடச்சி விட்டு வரமிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கின பிறகு ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா தோல்லாம் சுருண்டு வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லாவும் இருக்கும். கீரையை சேர்த்துக்கலாம். எண்ணெயில் வெங்காயம் நல்லா வாஷ் பண்ணி எண்ணெயில் ஒரு கட்டு சிறுகீரையை அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதில் தண்ணி கொஞ்சம் கூட விடணும். அந்த சிறுகீரை இருக்க தண்ணியும் நல்லா வரும். பாருங்கள், நீங்களே பார்ப்பீங்க அதில் வந்து எவ்வளோ தண்ணி சுருண்டு வரும்ன்ட்டு. சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வெந்து வரதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப வேகணும்ட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வரும் பாருங்கள். அப்புறம் மீடியம் சைஸ் ஒரு புளி கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். புளி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கீரையை எனக்கு பிடிக்காதுன்றவங்க இந்த மாதிரி இதில் செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியாக உங்களுக்கு செய்யறதுக்கு. பருப்பு இதுக்கு தேவையே இல்லை. பாருங்க எவ்வளோ தண்ணி பாருங்க. இவ்வளோ தண்ணி கொஞ்சம் கூட தண்ணி விடவே இல்லை. கீரையிலேருந்து எவ்வளோ தண்ணி வருது பாருங்க. சிறுகீரை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீர் சத்து அதில் இருந்து எவ்வளவு தண்ணி வருது பாருங்க. கீரையை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா சுருண்டு வந்த பிறகு நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிக்கலாம். அது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்த பிறகு ஒரு அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் கொஞ்சமாக விட்டு கடுகு, வடகு சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு ஒரு வரமிளகாய் போட்டு நல்லா அதில் கீரையில் அரைச்சி பிடிக்காதவங்க பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதாவது தப்பு இருந்தால் பிடிக்காதவங்க இந்த மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.